வீட்டுக்கு அனுப்புறோம். இதே மாமியார் வீட்டுல அந்த பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மாமியார்ல இருந்து கணவன் உள்பட குழந்தை தூங்குனானா, குழந்தை சாப்பிட்டானா, குழந்தை அழுதுச்சான் தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா தாய் வீட்டுல மட்டும்தாங்க, நீ கொஞ்ச நேரமாவது தூங்குனியா, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்காக தாங்க இந்த பெண்கள் எல்லாருமே தூக்கத்துக்காக ஏங்குறோம். என்ன மாதிரி பெண்கள்லாம் காலையில இருந்து எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு வாசல்ல கோலம் போட்டு வீட்டையும் கூட்டி வாசலையும் கூட்டி இட்லி தோசை சுட்டு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து சட்னி சாம்பார்னு வகை வகையா செஞ்சு வச்சு புலம்பி தானே வீட்டுக்கு கிளம்பி மதியான சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் அது இதுன்னு செஞ்சு வச்சு அலுவலகத்துல இருந்து கிளம்பி அலுப்புத்துற வீட்டுக்கு வந்து உட்காரும் போது மலை மாதிரி இருக்கிற துணியை பார்த்தா அதையும் ஊற வச்சு அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு பிள்ளைக்கு வீட்டு பார்த்தையும் சொல்லி கொடுத்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதோ தொலைக்காட்சியில் போடக்கூடிய நாடகத்தின் கதையை காதோரமா கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு இரவு உணவு வேலையும் சமைச்சு வச்சுட்டு மிச்சம் மீதாரித்தக்கூடிய உணவு அத்தனையும் சாப்பிட்டு வச்சுட்டு பாத்திரத்தையும் கையோட கையா ஒரு பொண்ண பிரசவத்துக்கு